தலைவர் தமிமுன் அன்சாரி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது வந்த வண்ணம் இருக்கு. ஆல்மோஸ்ட் வெற்றி அப்படிங்கிற ஒரு இதை நோக்கி திமுக என்பது சென்று கொண்டு இருக்கிறது. முன்னிலை நிலவரம் எதை உணர்த்துது சார்? முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் வெற்றிக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணி தலகர்த்தர்களுக்கும் இந்தியா கூட்டணியுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். பல அவதூறு பரப்புரைகளை எல்லாம் கடந்து 50,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில திராவிட முன்னேற்ற கழகம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே முன்னேறி கொண்டிருப்பது உண்மையிலேயே ஆச்சரியம் அளிக்கிறது. பக்கத்தில கள்ளக்குறிச்சியிலே நடைபெற்ற கள்ளச்சாராய சாவுகளை மையமாக வைத்து முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்ற அளவிற்கு அவதூறு பரப்புரைகளை நெருக்கடிகளை ஏற்படுத்தினார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மறுப்பதாகவும் ஒரு அவதூறை பரப்பினார்கள். மக்கள் அவற்றுக்கெல்லாம் உரிய மரியாதையை செலுத்தாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த அரசு மிக சிறப்பாக செயல்படுகிறது, கள்ளச்சாராய சாவுக்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது, இனிவரும் காலங்களிலே அவ்வாறு நடைபெறாமல் தடுப்பதற்கான முன்முயற்சிகள் எடுத்திருக்கிறது என்பதையெல்லாம் உணர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு திமுகவோ திமுக அரசோ எதிரானது அல்ல என்பதையும் உணர்ந்து கொண்டு தங்களுடைய வாக்குகளை தெளிவாக செலுத்தியிருக்கிறார்கள். முக்கியமாக தமிழ்நாட்டிலே எப்படி மத ரீதியாக அணிதிரள்வதை மக்கள் விரும்பவில்லையோ அதே போன்று சாதி ரீதியாக திரள்வதையும் அவர்கள் விரும்பவில்லை என்பதை மீண்டும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் மூலமாக மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இன்னொரு செய்தியை நான் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதிமுக இந்த களத்தில் இருந்து விலகி இருந்த ஒரு சூழலில அதிமுகவினுடைய வாக்குகள் எங்கு செல்லும் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. இந்த பிரம்மாண்டமான வெற்றியின் மூலமாக வாக்கு வித்தியாசத்தின் மூலமாக நான் உணர்வது என்னவென்று சொன்னால் அதிமுகவினருடைய வாக்குகளும் கூட திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியுடைய இந்த வேட்பாளருக்கு தான் விழுந்திருப்பதாக நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் கள ரீதியாக திமுகவை எதிர்த்தாலும் தங்களை தாண்டி இன்னொரு சக்தி தமிழ்நாட்டிலே வந்துவிடக் கூடாது என்று அதிமுக தொண்டர்கள் உணர்ந்திருப்பதாகவும் நான் கருதுகின்றேன். சாதி ரீதியாக மக்களை அணிதிரட்டியவர்களுக்கு இது ஒரு வீழ்ச்சியாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே சமயத்தில் திராவிட மாடல் அரசுக்கு ஆதரவாக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள். இதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமா சார். இப்போ இது இடைத்தேர்தல் அப்படிங்கறத தாண்டி மறுபடியும் திமுக அரசுக்கு மக்கள் மீண்டும் ஒரு அங்கீகாரத்தை வழங்கி இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றி பெற்ற பிறகு நம்முடைய முதல்வர் அவர்கள் உற்சாகமான ஒரு நம்பிக்கை சார்ந்த கருத்தை வெளிப்படுத்தினார். எதிர்காலத்திலே அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலில 200க்கும் அதிகமான இடங்களை நாங்கள் வெல்வோம் என்று சொன்னார். அந்த ஒரு கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில்தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் மக்கள் இந்த வெற்றியை தந்திருப்பதாக நான் கருதுகின்றேன். திமுக தலைமையிலான இந்த அரசின் மீது மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பது மட்டுமல்ல, அரசியலுடைய எதிரி முகாம்களுக்கு மத்தியிலே சலசலப்புகளும் பிரச்சனைகளும் உருவாகக்கூடிய வகையில் இந்த தேர்தல் முடிவுகள் அமையும் என்று நான் கருதுகின்றேன். நிச்சயமாக சார். தொலைபேசி வாயிலாக கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.